பள்ளி செப்டிக் டேங்கில் விழுந்து சிறுமி இறந்த வழக்கு உள்ளாடை நனையாதது ஏன் என்று உறவினர்கள் சந்தேகமும் எழுப்பியுள்ளனர். விழுப்புரம் விக்கிரவாண்டி மாவட்டத்தில் செப்டிக் டேங்கில் விழுந்து சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் அவருடைய உள்ளாடைகள் மட்டும் நனையாதது ஏன் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் இ-சேவை மையத்தில் ஒப்பந்த பணியாளராக பணியாற்றி வருபவர் பழனிவேல். இவரது மனைவி சிவசங்கரி. இவர்களுக்கு 3.5 வயதில் லியா லட்சுமி என்பவர் இருந்தார். இந்த குழந்தை விக்கிரவாண்டி காவல் நிலையம் அருகே செயல்பட்டு வரும் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் எல்கேஜி படித்து வந்தார். இவர் நேற்றைய தினம் பள்ளிக்கு சென்றார். அவர் பழனிவேல் தான் பள்ளியில் விட்டுவிட்டு தனது வேலைக்கும் சென்று விட்டார். இந்நிலையில் மதியம் 1:45 மணிக்கு சிறுமி சிறுநீர் கழிக்க வேண்டும் என கூறி ஆசிரியரிடம் சொன்னார். அவரும் சிறுமியை கழிப்பதற்கு செல்ல அனுமதித்தார். ஆனால் நீண்ட நேரமாகியும் குழந்தை மீண்டும் வகுப்பறைக்கு வராததால் ஆசிரியைக்கு சந்தேகம் எழுந்து கழிப்பறையில் தேட சென்றார். அப்போது அங்கு இருந்த செப்டிக் டேங்க் மீது போடப்பட்டிருந்த துருப்பிடித்த இரும்பு மூடி உடைந்து காணப்பட்டதை கண்டார். ஒருவேளை குழந்தை செப்டிக் டேங்கில் விழுந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது. இதையடுத்து பள்ளி ஓட்டுநர் கோபாலை அடுத்து செப்டிக் டேங்கில் தேடவும் சொல்லியுள்ளார். அப்போது அந்த செப்டிக் டேங்கில் சிறுமியின் ஷூ இருந்ததை கண்டறிந்தனர். உடனே அங்கிருந்த கம்பியை எடுத்து குழந்தையின் ஆடையை பிடித்து இழுத்து மேலே தூக்கினர். பிறகு குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இதில் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பழனிவேல் மருத்துவமனையில் தனது குழந்தையின் உடலை கட்டி அணைத்து கொண்டு எழுந்திருமா, அப்பாவுடன் வீட்டுக்கு போயிடலாம் என கண்ணீர் மல்க கதறினார். இது குறித்து பழனிவேல் செய்தியாளர்களிடம் கூறுகையில், என் குழந்தை இயற்கையான முறையில் இறக்கவில்லை. என் குழந்தையின் மரணத்தில் சந்தேகம் உள்ளது என்று விக்கிரவாண்டி காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருந்தார். செப்டிக் டேங்க் அருகே கிடந்த குழந்தையின் உள்ளாடை நனையாமல் காய்ந்த நிலையில் இருந்ததும் குறித்தும் பெற்றோர் சந்தேகம் எழுப்புகிறார்கள். சிறுமியின் தந்தை புகாரின் பேரில் பள்ளி தாளாளர் எமில்டா, முதல்வர் டொமினிக் மேரி, வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல்ஸ் ஆகியோரையும் மூவரையும் நள்ளிரவு 2 மணிக்கு போலீசார் கைது செய்தனர். குழந்தையின் உடலுக்கு இன்று காலை முண்டியம்பாக்கத்தில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் அந்த குழந்தையின் உடலுக்கு பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது. இந்நிலையில் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து பெற்றோர்கள், அப்பகுதி மக்கள் விழுப்புரம், சென்னை, திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளதால் அங்கு போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.